ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கிறேங்க. இந்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது யோஜித்துக்கு ஃபீவராக இருந்துச்சு. அன்றைக்கி வீட்டில் இருந்தோம். அன்றைக்கி ஃபுல் டே என்னோட ரொட்டீன் இப்படி தான் இருந்துச்சு. இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொழா புட்டு தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு புட்டெல்லாம் அவிச்சு. அதங்காட்டிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புட்டு அவிச்சிருந்தேன். ரொம்பவே ஈஸி தான். அரிசி மாவு கூட லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு ரொம்ப கட்டியாகக்கூடாது, அப்படியே உதிரி ஆகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் பிசைச்சு விட்டுக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்துட்டு அதை அப்படியே இந்த கொழா புட்டு மேக்கர் இருந்தால் அதில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இட்லி சட்டியில் தண்ணி வச்சுட்டு இந்த இட்லி தட்டில் கொஞ்சம் வெள்ளை துணி விரிச்சிட்டு அதில் இந்த மாவை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்திங்கன்னா புட்டு ரெடி ஆகிடும். ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க. காலேஜ் படிக்கும்போது பார்த்திங்கன்னா புட்டும் கடலைக்கறியும் மறக்கவே முடியாது. ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும் எங்களுக்கு. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு புட்டு கடலைக்கறினா அவ்வளோ ஆர்வமாக சாப்பிடுவோன்னா பார்த்துக்கோங்களேன். வேலையெல்லாம் முடிச்சுட்டு துணியெல்லாம் துவைச்சி காய போட்டுட்டு அப்படியே பின்னாடி வந்துட்டேன். முன்னாடி நாள் தான் பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சிருந்துச்சு. அதனால் செடியெல்லாம் எப்படி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக பின்னாடி வந்தேங்க. என்ன தான் நம்ம தண்ணி ஊற்றினாலும் மழை பெய்யும் போது செடியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பார்க்கறக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பச்சை மிளகா நாற்றெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 நாற்றுக்கு மேலே வச்சுட்டு வரவே இல்லை. ஆனால் மழை பெஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பச்சை மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகா வந்துருந்துச்சு. அதையும் பார்த்து கொஞ்சம் நேரம் பின்னாடி டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சூரியன் ரொம்ப சுள்ளு நடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி உள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டேன். கரண்ட்டும் இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா தூங்கிட்டு தான் லஞ்சு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். காலையிலேயே பார்த்தீங்கன்னா காளான் வாங்கி வச்சுருந்தேன். ஏன்னா லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா காளான் பிரியாணி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் காளான் வாங்கி வச்சுருந்தேன். நைட்டுக்கு டின்னருக்கு பண்ணுறதா லஞ்சுக்கு பண்ணுறதா அப்படிங்கிற மாதிரியே தான் அந்த டே போச்சு. ஒரு 2 மணி நேரம் நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு வந்து தான் லஞ்சு செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 3 முட்டையை அவிக்கிறதுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறமா பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுட்டு பிரியாணி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் எப்பயுமே பிரியாணி செஞ்சேன் அப்படின்னா டேஸ்ட்டாக வரும் அப்படிங்கிறது கிடையாது. ஏதாவது ஒரு சொதப்பல் பண்ணிடுவோம். சில டைம் அவசரமாக பண்ணும்போது எதையாவது போடுறதுக்கு மறந்துடுவோம். ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே பொறுமையாக செஞ்சேன். அதனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிக்குவோம். கூடவே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் கரெக்டாக ஒன்று மட்டும் சேர்த்தேன். அது கூட 2 பச்சை மிளகா, 4 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதவே தொக்கு மாதிரி வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். இது கூட நான் வேறு எந்த பொடியுமே சேர்க்கலிங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொத்தமல்லி, புதினா சேர்த்துட்டு ஒரு மேலே அந்த குக்கர் மூடி இருக்கும் இல்லையா, அதையே போட்டு மூடி வச்சுட்டேன். நல்லா அப்படியே தொக்கு மாதிரி வதங்கி வந்ததில் தான் டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. ஏன்னா இதை பார்க்க சைட் பை சைடாக எனக்கு வேறு வேலையில் இருந்துச்சு. பாத்திரம் கழுகுறது, சின்ன பையன் அழுதுட்டா அவனுக்கு பாலாத்தி கொடுக்கறது, அவனுக்கு சாப்பாடு கொடுக்கறது, அந்த மாதிரி இருந்ததுனால இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு வதங்குற அளவுக்கு வதங்கட்டும். அதுக்கப்புறமா அப்படியே சைட் பை சைடாக அரிசியை போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அந்த வேலையும் கடன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஸ்கூலுக்கு போயிட்டா கூட அந்த லஞ்சு செய்கிற வேலையெல்லாம் காலையிலேயே முடிஞ்சிடும். வீட்டில் இருந்தாங்கன்னா அப்பப்போ செஞ்சு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அன்றைக்கி நான் மஷ்ரூம் பிரியாணி செய்கிற ஐடியாவே கிடையாது. ஏன்னா அவனுக்கு முடியல, தயிர் சாதம் தான் செய்யணுங்கிற ஐடியா. ஆனால் நான் பிரியாணின்னு சொன்னதுனால எனக்கு பிரியாணி செஞ்சு கொடுன்னு என்னை வலுக்கட்டாயப்படுத்திட்டான். சரி வேறு வழியே இல்லை, பிரியாணி செய்கிறேன், தயிர் சாதம் செய்கிறேன், ரெண்டையுமே கொஞ்சம் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அவனை சமாளிச்சிட்டேன். இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் அதோடு சேர்த்துட்டு நல்ல ஒரு பெரட்டி விட்டுட்டு கூட 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மசாலில் மஷ்ரூம் வேகிற அளவுக்கு விட்டுக்கோங்க. மஷ்ரூம் நல்லா தண்ணி விட்டு வேகும். அதனால் மறுபடியுமே இந்த குக்கர் மூடியை போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அரிசி சேர்த்தேன். அரிசி கழுகி போட்டுட்டு இருக்கும்போது தான் கரண்ட்டே வந்துச்சு. அதுக்கப்புறமா குக்கரை ஒரு பக்கம் குக்கர் விசில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு சின்ன பையனுக்கு கொஞ்சம் ஜவ்வரிசி கஞ்சி காய்ச்ச வேண்டியது இருந்துச்சு. அவனுக்கெல்லாம் ரெடி பண்ணி விட்டுட்டேன். பிரியாணியுமே ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. யோசித்து தான் பார்த்தீங்கன்னா அம்மா நீ சமைச்சிட்டு நான் டேபிளில் எடுத்து போடுறேன்னு சொல்லிட்டு பிளேட்டு டேபிளில் எடுத்து போட்டுட்டு தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தான். சின்ன வேலையெல்லாம் அவனே பண்ணி கொடுப்பான். எனக்கு ரொம்ப நேரம் கிச்சனில் வேலை பார்த்தா நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான். இருந்தாலும் அவங்கள செய்ய சொல்கிறதுக்கு அந்த வேலையை நம்மளே செஞ்சிடலாம். அதுக்குமே கோவப்படுவான். நான் தான் செய்கிறேன்னு சொல்கிறேன்ல, நீ எதுக்கு செய்கிற அப்படின்னு. லஞ்சை சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் நல்லா தூக்கம். 3 மணிக்கு படுத்தோம் அப்படின்னா ஒரு 5:30 வரைக்கும் நல்லாவே தூங்கிடுவோம். அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்தேன். அவனுமே குளிச்சுட்டு விளையாடுறதுக்கு போயிட்டான். ஸ்கூல் விட்டு வந்தாலுமே 3-3:15 வந்துடுவான். வந்த உடனே கொஞ்சம் நேரம் யூனிஃபார்ம் மாற்றிட்டு என் கூட படுத்து தூங்கிடுவான். அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு விளையாட போகிறதா இருந்தாலும் சரி, டீ காஃபி குடிக்கிறதா இருந்தாலுமே பண்ணுவான். நான் சரி டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் எடுக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணிட்டு இருந்தேன். அப்போவே எட்டி பார்த்துட்டு மறுபடியும்
மறுபடியும் ஓடி போயிட்டான். சரி டீ போட்டுட்டு கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நைட்டு டின்னருக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில் ஓடிட்டே இருந்துச்சு. சப்பாத்தி போட்டு சிக்கன் குழம்பு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனும் வாங்குறதுக்கு போகணும், சப்பாத்திக்கு மாவு பிசையணும். சரி டீ எல்லாம் குடிச்சிட்டு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இந்த பாத்திரம் கழுகி வச்சுருந்ததில் எடுத்து வச்சுட்டு இட்லிக்கு மாவாட்டி வச்சுருந்தேன். அதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு மாவு புளிக்கவே இல்லை. சரி அதை மறந்துடாமல் எடுத்து வெளியில் வச்சிடலாம், 9 மணிக்குள்ளே புளிச்சிருச்சுன்னா நம்ம வந்து இட்லியே ஊற்றிக்கலாம்னு நினச்சேன். கடைசி வரைக்கும் மாவு புளிக்கவே இல்லை. நான் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்துட்டான். அவனுக்கும் டீயெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு கூடயே உட்காந்து டீயையும் குடிக்க வச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நான் கடைக்கு போயிட்டேன். வந்த உடனே கைகாலெலாம் கழுகிட்டு துண்டை வச்சு கைகாலெலாம் தொடச்சிட்டு காய போட்டுட்டான். அது பார்க்குறக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. நான் கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ளே அவன் ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறமா அப்படின்னா சரி நீ எழுதிட்டுடா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். போயிட்டு ஒரு 3/4 கிலோ பார்த்திங்கன்னா சிக்கன் வாங்கிட்டு வந்தேன். 3 லெக்கை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டேன். மிச்சதெல்லாம் போட்டு கிரேவி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளான சிக்கன் கிரேவி தான் பண்ணினேன் என்னோடய ஸ்டைலில். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் உப்பும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து வெங்காயம் வந்து நான் ஆல்ரெடி வந்து உரித்து வச்சுருந்தேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே. அதெல்லாம் கழுகி எடுத்து வச்சுட்டு அப்படியே செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இட்லி, தோசை, சப்பாத்தி சாப்பாட்டுக்குமே இந்த ரெசிபி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு உங்களுக்கு ஆப்ஷன் தான், வேணும்னா போட்டு தாளிச்சுக்கோங்க. நான் கடுகு வெந்தயம் சேர்த்துருக்கேன். வெந்தயம் சேர்க்கறதுனால இந்த சிக்கனில் இருக்கிற கவுல் ஸ்மெல் அடிக்காமல் இருக்கும். இப்போ வந்து நான் 2 பெரிய வெங்காயம் அதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்க போகிறேன். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அது கூட நான் 2 தக்காளி சேர்த்துருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி. அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா கேஸை சிம்மில் வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா அப்படியே வதங்கிட்டு இருக்கும். அதுக்குள்ளே நம்ம வந்து மசாலா அரைச்சிடலாம். சின்ன வெங்காயம், தேங்காய், சோம்பு, கொஞ்சம் கசகசா, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, அது கூட பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கல்பாசி சேர்த்துருக்கேன். இதை நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா தொக்கு மாதிரி வதங்கிருச்சு. அது கூட பார்த்திங்கன்னா நான் 50 கிராம் சிக்கன் மசாலா, ஆச்சி சிக்கன் மசாலா தான் சேர்த்துருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூடவே நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் அதோடு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு அப்படியே ஒரு பெரட்டிட்டு நம்ம வந்து மிக்சியில் மசாலா அரைச்சிருப்போம் இல்லையா, நான் அதில் கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். சேர்த்து அதை மட்டும்தான் கழுகி அது கூட சேர்த்து ஊற்றிருக்கிறேன். ஏன்னா சிக்கனே நல்லா தண்ணி விட்டு தான் வேகும். உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 டம்ளர் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். 20 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லாவே வெந்துருச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக கிரேவியாக வந்துருந்துச்சு. அது கூடவே பார்த்திங்கன்னா மேலாப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து இறக்கிட்டோம் அப்படின்னா சிக்கன் கிரேவி ரெடி. சப்பாத்தி தான் போட்டிருந்தேன், மாவு புளிக்கிற மாதிரி இல்லை. ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டு பெரிய ஆளுக்கு சப்பாத்தியை போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நானும் யோசித்தும் கொஞ்சம் ஆசுவாசமாக சாப்பிட்டோம். அதுக்குள்ளே தம்பி ஒய்ஃபெல்லாம் வந்துட்டாங்க. அவங்க கூடயுமே கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அவங்களுக்கு டிஃபனில் கொஞ்சம் குழம்பு ஊற்றி கொடுத்துட்டு யோசித்து வந்து அந்த குட்டி சப்பாத்தினா ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். அவனுக்கு வந்து அந்த குட்டி சப்பாத்தி போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பெட்டை விரித்து கொடுத்துட்டேன். ஏர் கூலர் ரீசெண்டாக வாங்கியிருக்கிறதுனால அவன் பிரச்சனை இல்லாமல் இப்போ அந்த சம்மருக்கு வந்து நல்லா தூங்கி எந்திரிக்கிறான். இதோட வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். நானும் என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு பெட்டுக்கு போயாச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா சின்ன பையனுக்கு பாலாற்ற வேண்டிய வேலை இருந்துச்சு, அந்த வேலையும் முடிச்சுட்டு போய் தூங்குறதுக்கு போயிட்டேன். இன்னொரு லாங் வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே பார்க்குறேன். பாய்.